அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி இந்த சைக்கிள்ல வந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்கள பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கும். டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சிருப்பாங்க. டக்குன்னு அந்த கார் நகன்றோம். சோ டக்குன்னு இவங்க கட் பண்ணிட்டு அப்படியே மெதுவா வர்றாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா எங்கன்னா இவங்களுடைய ஷாப்பு கிட்ட வந்துட்டாங்க, கடை கிட்ட. வரும்போது யோசிச்சுட்டே வர்றாங்க, யார் அந்த கார்காரன், ஏன் என்னைய ஃபாலோ பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வர்றாங்க. அந்த நேரத்தில் அங்க பார்த்தா ஒரு பார்ட்டியே நடக்குது. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஹீரோயினி முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க அம்மா அப்பாவும் பார்ட்டி வச்சிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் பாக்கறமே அப்பா பயங்கரமா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க கடையில. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஜமாயிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஐயோ என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல, அவருடைய ஃப்ரெண்டு பார்க்கலாம், மீன்ஜின் வந்துட்டியா, பரவாயில்ல கடைசியா வந்துட்டேன், இது உன்னோட பார்ட்டி தான், வா என்ஜாய் பண்ணு அப்படின்னு. என்னது என்னோட பார்ட்டியா, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கரெக்டா அவங்க அம்மா வா நீங்கள இங்க பாருங்க, எப்படியோ கடைசியா என் பொண்ணு 8 வருஷத்துக்கு அப்புறம் முதல் மாசம் சேலரி வாங்கியிருக்கா. சோ அதுக்காக தான் இந்த பார்ட்டி, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பையும் கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஊட்டி விட்டுட்டு, இந்த எப்படியோ உங்க அம்மா இன்னைக்கு 10 கிலோ கறியை வச்சு சமாளிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா எவ்வளவுமா கறி எடுத்து வச்ச, என்னடி ஒரு 10 கிலோ இருக்கட்டி, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்படி ஜாலியா ஹாயா பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஆளாளுக்கு பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் அம்மா அப்பா பொண்ணு 3 பேர் சேர்ந்து அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. அப்ப கூட அவங்க அம்மா சொல்றாங்க, எதுக்குமா நீ போய் ரெஸ்ட் எடு, டயர்டா இருக்கும் உனக்கு, ஒர்க் முடிச்சுட்டு வந்து சோ நாங்களே கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா சும்மா இருமா, ஏன்னா நான் முன்னாடி கிளீன் பண்ணதே இல்லையா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அங்க ஒர்க் பிளேஸ்ல ஆக்சுவலி ஒரு லேடி கூப்பிட்டு பேசியிருப்பாங்கல்ல, யார் அவங்க, எதுக்கு என்னோட ஆன்ட்டியோட பேரை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சோ அப்ப அவங்க அம்மாட்ட அம்மா ஆக்சுவலி நம்ம ஆன்ட்டி சன் இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு காணாம போனாங்கல்ல அப்படின்னு. அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஒண்ணு இல்லம்மா, அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி எதுவும் பேங்க்ல ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு. ஆமாமா, அவருடைய முதல் ஜாப்பே பேங்க்ல தான் ஒர்க் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ இப்பதான் கொஞ்சமா புரியுது, இவங்க இருக்கிற இந்த உருவம் இவங்களோட ஆன்ட்டியோட உருவமா அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கே இருக்குது. அதே நேரத்தில் மறுநாள் காலையில அப்படியே விடிஞ்சோடனே எந்திரிச்சு வர்றாங்க. அப்படியே பாக்குறாங்க, அப்பாடா வெளியே வந்தாச்சு, ஆமால இன்னைக்கு டீம் டின்னர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சைக்கிளை சுத்திட்டாங்க உள்ள போயிட்டு வர்றாங்க. சோ அந்த நேரத்துல நைட்டு இவங்களை எந்த காரு ஃபாலோ பண்ணிச்சோ அதே காரு அங்கேயே நிக்குது. சோ ஏதோ ஒரு சஸ்பிஷியஸா தான் தெரியுது. சோ இவங்க எப்பயும் போல மறுநாள் காலையில வேலைக்கு வர்றாங்க. அப்படி வேலைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை காணோன்னு போர்டு வச்சிருக்கு. இது வேற யாரும் இல்லைங்க, ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய பொண்ணு தான் இது. சோ இதையும் பார்த்து நம்ம ஹீரோயினி கடந்து போய்கிட்டு இருக்காங்க. உள்ள போன உடனே அங்க எல்லாரும் பார்த்தா எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு. அங்க காஃபி எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் மார்னிங் வந்தோடனே எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பேசுவோம், அது மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி போட்ட வில்லன் இருக்கான்ல, இவன் ஆக்சுவலி நம்ம வில்லனே வச்சுக்குவோம். இவன் என்ன பண்றான்னா கையில ரைட் ஹேண்ட்ல நல்ல பேனா வச்சிருக்கான். சோ அந்த பேனா டக்குன்னு கீழே விழுந்த உடனே இவர் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொருத்தர் எடுத்து கொடுக்கும்போது டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறான். அப்பதான் அவரும் கேக்குறாரு, நீ லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சமாளிக்கிறான். சோ இவனை பார்த்தாதாங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குது. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோயினுடைய அப்பாவை கட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பெல் அடிக்கிறாங்க. யாருப்பா என்னப்பா அப்படின்னு போய் பார்த்தா ஏதோ ஒரு மெயில் மாதிரி வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு லெட்டர். அவங்க ஏதோ பாலிசி போட்டிருப்பாங்க போல இருக்கு அவங்க அப்பா அம்மா பேர்ல. சோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்னன்னு கேக்குறாங்க, ஒண்ணு இல்லம்மா ஏதோ பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. அவங்க அம்மாவும் சரிங்க நான் வேலைக்கு போறேன் கடைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. சோ அவர் டக்குனு அந்த நேரத்தில் அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்தவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு பொண்ணுக்கு மெசேஜ் பண்றாரு, என்னமா கொஞ்சம் லேட்டா தான் போனையா, இன்னைக்கு நைட் லேட்டா வருவியா எப்படி, அதுவும் இல்லாம ரொம்ப குடிச்சிடாத, டின்னர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு வேமாவா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாரு. ஓகேப்பா அப்படின்னு இவங்களும் வச்சிடறாங்க மெசேஜ் பண்ணிட்டு. சோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே டயத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு சார் ஆக்சுவலி அப்படின்னு தெரியும் இன்னைக்கு ஆக்சுவலி எல்லாருமே 4 மணிக்கு போகணும்ல, அதை தானே சொல்ல வரீங்க அப்படின்றப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் அடிக்கிறாங்க டிடெக்டிவ்க்கு. என்னப்பா நான் கேட்ட டீடைல் கிடைச்சது அப்படின்னு. இல்லடா இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, ஆக்சுவலி நீ சொன்ன இல்ல அந்த ஓல்டு லேடி மிஸ்ஸிங் அந்த கேஸ் பத்தி தான் டிடெக்டிவ் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நீயும் வா இந்த மீட்டிங்ல கலந்துக்கோ, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் வர, டே இன்னைக்கு டின்னர் இருக்கிற கம்பெனி டின்னர் பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. சோ இங்க எல்லாருமே அந்த கம்பெனி டின்னரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் டின்னர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டர் பையன் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான்ல. சோ அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எப்பயும் போல போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற சீஃப் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு, ஆக்சுவலி கம்பெனி டின்னருக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்பதான் இவங்களும் கேக்குறாங்க, ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கா என்னாச்சுன்னு கேட்கும்போது, சார் நான் போனேன் பட் அவங்க ஏதோ ஒரு அவசர ஒர்க் இருக்குன்னு போயிட்டாரு, வர முடியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி ஓகே எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பாக்குறாரு அங்க இருக்க சீஃப். சோ இந்த கதாநாயகன் இருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா நேரடியா ஒரு சின்ன பிளேட்ல ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே பக்கத்துல வச்சுட்டு சாப்பிட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். சோ இதை பாக்குற பொண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு, இங்க பாரு அந்த லேடி தானே மிஸ்டர் காய் கூட ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. ஆமா ஆமா அவருக்கு ஏத்த ஜோடி தான், ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பாரு. பட் இந்த ஓல்டு லேடியை வச்சு அவன் எப்படி வேலை வாங்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட வயசு வச்சுக்கிட்டு. சோ அந்த நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கும்போது ஆக்சுவலி ஒருத்தரை கிரிட்டிசைஸ்
அனாலிசிஸ் பண்ண முன்னாடி அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க உண்மையிலே சூப்பரான ஒர்க்கர் தெரியுமா, அவங்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு, எங்களுக்கே தெரியாத நிறைய திறமைகள் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது, நாங்களே அவங்கள பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறோம், அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க போறாரு. டக்குனு அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, நம்ம ஹீரோவோட ஒன் சைடு லவர். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆமா மிஸ்டர் காய்ட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே, சும்மாவா, எப்பயுமே எல்லாருமே அவர்கிட்ட ஒர்க் பண்றவங்களா ஓடி ஓடி வந்துடுறாங்க அப்படின்னு உடனே இவரு ஆமா ஓடி போயிடுறாங்க, ஏன்னா அது அவங்களோட சோம்பேறித்தனத்தை வெளியே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறாப்ல. சோ டக்கு வந்து இவரு மூக்கொடைச்சு விட்டுறாருங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. சோ அதே நேரத்துல நம்ம வில்லன் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்ல கண்ணாடிக்காரன். சோ அவன்கிட்ட வந்து அப்பதான் அங்க இருக்கிற லேடி கேக்குறாங்க, ஆக்சுவலி உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லங்க என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, பட் என்னோட பசங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே அப்ராட்ல வந்து படிக்க போனாங்க, பட் அங்கேயே கல்யாணம் ஆகி அப்படியே செட்டில் ஆயிட்டானுங்க, இப்போதைக்கு நான் மட்டும் தான் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரிங்க் சாப்பிடுங்கன்றப்ப இல்லைங்க வேணாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு போதுமானது அப்படின்னோடனே சரி ஓகே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா எல்லாமே சாப்பிடுறாங்க. சோ இப்படி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கும்போது ஏன்னா லேட் ஆக ஒருத்தருக்கு போதை ஏறும், அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுல அந்த வயசான கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சீஃப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடிட்டு இருக்காரு, ஒரு 4 பேர் வயசானவங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க, என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் சைலண்டா சரக்கு அடிக்கிறவங்க, அவங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றவங்க. சோ அப்போ வந்து நம்ம சீஃப் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாருல, எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா இருக்கும்போது இவர் போய் என்னையா இப்படி உட்கார்ந்து சும்மா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் போய் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க அப்படின்றப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல சும்மா இருக்காம நம்ம ஹீரோயினியை உசுப்பேத்தி விட்டுறாங்க, அவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லங்க வேணாங்க அப்படின்னாலும் அங்க இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா நம்ம ஹீரோயினி சரி ரொம்ப பிரியப்படுறாங்க, போய் ஒரு பாட்டையும் டான்ஸையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. ஏறிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயை பொளந்து பாக்குறாங்க, வா இந்த வயசுல இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னு. பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பாடுறாங்க. சோ இதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் அந்த ஹீரோயினுடைய யங் வெர்ஷன் பக்கத்துல இருந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியும் பாட்டு பாடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்துல அந்த ஹீரோ பையனும் பார்த்துக்கிட்டு இருப்பான், இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்களே, இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். சோ இவங்க இப்படி பாட்டு பாடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்கல்ல போதையில, இன்னும் வந்து நைட் ஆகலங்க, சாரிங்க அப்ப நைட் ஆயிடுச்சுன்னா நைட் ஆகல, லேட் ஆயிட்டு இருக்கு டைமிங். சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம்லாம் போயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு ஷூ மட்டும் காட்டுறாங்க, யாரோ அவனுக்குள்ள நின்னு நம்ம ஹீரோயினியை வாட்ச் பண்ற மாதிரி. இவங்களை வந்து ஏதோ வர பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா யாரையும் காணோம். டக்குன்னு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு வயசானவரை பாக்குறதுக்காக வந்திருக்காப்ல. சோ நம்ம ஹீரோ வந்த உடனே அவர் ஏதோ கயர் வச்சு இது பண்ணிட்டு இருப்பார், தூக்கி போட்டுருப்பாரு. அந்த கயர் எடுத்துட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து இது பண்ணுங்க, கண்டிப்பா இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கையில கொடுத்துட்டு அப்படியே மெதுவா உட்கார்றாரு. நீயா எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்னோடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு என்ன அப்படின்னா ஹீரோவோட அம்மா வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த வயசானவர் இருக்காருல, இவர் வந்து போலீஸா இருந்திருப்பாரு, இவர் தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் மிஸ் ஆயிருந்திருப்பாங்க. சோ அந்த கேஸை டீல் பண்ணிருப்பாரு. இவர் போய் கேட்பாரு, எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு. டேய் உங்க அம்மா காணாம நான் பொறுப்பாக முடியுமா சொல்றேன், எந்த எவிடன்ஸ் இல்லடா, என்னடா பண்ண சொல்றேன், என்னால கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் பொறுடா எப்படியாவது கண்டுபிடிக்கடான்னு சொல்லுவாரு. அவங்க வந்து பட் சின்ன குழந்தை இல்ல, அதனால எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறப்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிருப்பாரு. சோ அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஆக்சுவலி என்ன பண்ற நீ இப்ப அப்படின்னு, நான் இப்போதைக்கு சிவில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலி ப்ராசிக்யூட்டரா இருக்கேன் அப்படின்னா, ஓ ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டியா, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருசா பேசிக்கல. சரி ரைட் ஓகே நான் வர்றேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. சோ அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு என்ன அப்படின்னா, இவர் போலீஸா இருந்தப்ப இவங்களோட சித்தி கிட்ட தான் இவங்க வந்து வளர்ந்துருப்பாங்க. அவங்க சித்தியை தேடி வருவாங்க, இங்க பாருங்க உங்க அக்கா கேஸ்ல எந்த எவிடன்ஸ் இல்லை, எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப அவங்க கத்திருப்பாங்க, நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணாலும் சரிதான், ஒன்னத்தையும் பெருசா கண்டுபிடிக்க போறது இல்ல, தயவு செய்து இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு அடிச்சு துரத்தி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டு வந்துட்டு இவங்க உட்கார்ந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணும்போது இந்த பையன் ஓடி வந்து கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா தான் சொல்லிப்பான். சோ இப்பதான் தெரியுது ஹீரோவை வளர்த்தது அவங்களோட சித்தி தான். கொஞ்ச நாள் அவங்க அம்மா வந்துட்டு மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறதே இப்பதான் தெரிய வருது. சோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது, சார் நீங்க சொன்ன காரோட நம்பரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, இந்தாங்க அதெல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதை அவர் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்ட இருந்து அவரோட ஃப்ரெண்டு போன் அடிச்சிடறாப்ல, டே என்னடா எங்கடா இருக்க, போன வேலை முடிஞ்சா இல்லையா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது முடிஞ்சு அப்படின்றாரு. நீ ஆக்சுவலி இன்னைக்கு வர்ற பார்ட்டியை மிஸ் பண்ணிட்ட, ஆக்சுவலி நம்மளுடைய லீமீன் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தனா பயங்கரமா கலக்கிட்டாங்க, ஆக்சுவலி சொல்லப்போனா நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாட்டு என்ன பாட்டு செம்மையா பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆனாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம்டா அப்படின்னானே, எல்லாம் சரக்கு அடிச்சா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்புறம் ஆக்சுவலி அந்த கண்ணாடி போட்ட ஒரு கிழவன் இருந்தால அவனுடைய பேர் வந்து பேக் யங் சூம், அவன் வந்து பார்த்தா அப்படின்னா ஏதோ ஒரு லோக்கல் மெடிக்கல் கம்பெனியுடைய சிஇஓ அதாவது சேர்மன் அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அவன் ஒரு லோக்கல் பில்லரும் கூட, ஒரு மிகப்பெரிய பணக்காரன்னு கூட. எனக்கு இது ரொம்ப கிரேசியா இருக்கு, அவ்வளவு பெரிய பணக்காரங்க இங்க வந்து ஒர்க் பண்ண என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாப்ல. அப்பதான் வந்து அவங்கள காட்டுறாங்க, யாரே இந்த வில்லனை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய கார்ல வந்து ஏறி அவன் பாட்டு வரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனியும் இவன் தான் ஃபாலோ பண்ணா போல இருக்கு, அந்த சூம் அப்படிதான் இருக்குது. சோ
வந்து அவன் பாட்டு கிளம்புறான். அதே நேரத்தில் அந்த காரோட நம்பர் பிளேட்டை காட்டுறாங்க. சோ இந்த பையனோட கார் நம்பர் பிளேட் தான் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தது. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து அவருடைய ஃப்ரெண்டு சொல்லவுமே வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாப்ல, எதுக்காக இவன் வந்து அன்னைக்கு அங்கனக்குள்ள நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், நாங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாப்ல. சோ யோசிச்சு பார்த்துட்டு, சரிடா இப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி காதை மாத்தி வச்சுட்டு சொல்றா அப்படின்னு ஒண்ணு இல்ல, பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு, இது எதையும் பெருசா எடுத்துக்காத, பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு அப்படின்னா கேட்கறதுக்கு இல்ல, அங்க கட் பண்ணிட்டு போயாச்சு. சோ இதே நேரத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் ஆக்சுவலி பாத்ரூம்ல உட்கார்ந்து இருப்பாரு. அங்கதான் ஒரு ஃபன், போனை கட் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுப்பாங்கல்ல, அந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்க கையை விட்டா டிஷ்யூ பேப்பர் வராது. ஐயோ பேப்பர் காணும் அப்படின்னு தேடி இருக்கும்போது பின்னாடி இருக்க அப்பாரா பின்னாடி இருக்கடான்னு எடுக்க போனா அது என்னன்னா தம்மா தூண்டு இருக்கும். ஐயோ இதை வச்சு நான் என்ன பண்றது, போச்சு இன்னைக்கு மானம் கப்பல் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. வெளியே பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் போதையில தான் வர்றாங்க. இன்னும் சன்செட் ஆகல. அப்படி வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயினியால வந்துட்டு கொஞ்சம் கூட நிக்க கூட முடியல, பயங்கர போதையில இருக்காங்க. சோ இவங்க போதையில இருந்தா இவங்களுக்கு வந்து யாருக்காவது போன் அடிக்கணும் தோணும்ல, அந்த நேரத்துல போன் எடுத்து பார்த்து யாருக்குமே இன்னைக்கு போனை அடிக்கவே கூடாது, என்னாலும் சரிதான் தெளிவா தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கதாநாயகன் நான் நடிச்சான்ல அந்த பையன் வர்றான். வந்துட்டு ஆக்சுவலி சன்செட் ஆக போகுது, அதனால கூட்டு போவோம்னு சொல்லிட்டு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா இன்னொருத்த கிளம்ப, நீ எதுக்குடா கூட்டு போற, அவ எங்க கூட வேலை பார்க்கறான், நான் தான் கூட்டு போவேன், நீ என் ஃப்ரெண்ட் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி இழுக்கிறாங்க. அவ டேய் விடுங்கடா, என்ன என்னால முடியலடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இது பண்ணும்போது இவங்க இப்படி மாறி மாறி இழுக்கிறாங்க இல்ல. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற சீஃப் வந்து வராரு. டேய் நிறுத்துங்களா, ஏடா இது சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அறிவு இல்லடா, போடா 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 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சு தம்பி நீ கூட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இவங்க வெளியே வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா போன் எடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கும் போது ஐயோ இதுல இருந்து போன் அடிக்க கூடாது, இது வந்து லிம்ஷினோடது, நம்ம லிம் இன்ஜின்ல இருந்து போன் அடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க போன் அடிப்பாங்க. பட் போன் அடிச்சவங்க என்னமோ நினைச்சாங்க தெரியல, டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பாப்பாரு, பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவ ஏற்கனவே போன் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தா. ஆல்மோஸ்ட் அவர் கார்ல வந்துகிட்டு இருப்பாரு, அதனால முடிஞ்ச அளவுக்கு வேமா வருவோம்னு சொல்லிட்டு அவர் இங்க தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல தான் இங்க கொஞ்சம் கலபரம் ஆயிருக்கும். நம்ம சீஃப் வந்து அந்த ஆக்டர் கூட வந்து சரிப்பா நீ கூட்டு போய் விட்டு, நீ கொஞ்சம் போதையில இல்ல தெளிவா இருக்க, அவங்கள டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. சோ அவங்க வந்த உடனே அவர் வந்து கூட்டிட்டு வராரு, தனியா கூட்டு வந்துட்டு வா போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. வீட்டுக்கா, நான் வீட்டுக்குலாம் வரல பையன், நான் ஃபுல் போதையில இருக்கேன், கண்டிப்பா என்னால வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் அந்த இடத்துல அந்த பையன் என்ன சொல்றானா, இல்ல இல்ல நீ வந்து வேமா வீட்டுக்கு போய் ஆகணும், ஆல்மோஸ்ட் சன்செட் ஆக போகுது அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, சன்செட் ஆனா என்ன அப்படின்னு. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பக்கத்துல போய் கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு சன்செட் ஆக போது உனக்கு பிரச்சனை, தயவு செய்து கிளம்புவோம் வா அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க அப்படியே டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு என்ன சொன்ன சன்செட் ஆக போதா, உனக்கு எப்படி தெரியும் சொல்றே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ ஏதோ தப்பான ஆள் போல இருக்க அப்படின்றப்ப ஐயோ நான் எந்த தப்பான எண்ணத்துலயும் சொல்லல, உனக்கு தான் பிரச்சனை புரிஞ்சுக்கோ வா அப்படின்னு சொல்லி இவரும் கூப்பிடுறாரு. அதெல்லாம் இல்ல இல்ல நீ ஏதோ தப்பா வந்து யோசிக்கிற அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சன்செட் ஆச்சு அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு உடனே அப்படியே அவங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவ பகல்ல கிளவியாவும் ராத்திரி ஆனா அதாவது சன்செட்டுக்கு அப்புறம் ரொம்ப எங்காவும் மாறுறான்ற விஷயம் இவனுக்கு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சோ அதை கண்டுபிடிச்சானா என்னங்கிறது தெரியல. ஆனா இவன் சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களா இல்லையா, அந்த நேரத்துல வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோட்ட இருந்து ஒரு போன் வரும். அப்படியே பாக்குறாங்க, என்னடான்னு பார்த்தா ரைட் சைடு கார்னர்ல அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு போன் அடிச்சுக்கிட்டு. சோ இவங்க அப்படியே பாக்குறாங்க, ஐயோ போச்சு நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சன்செட் ஆக போகுது, என்னால ஓடவும் முடியல நடக்கவும் முடியல அப்படின்னு டக்குன்னு இந்த ஆக்டர் இருக்கார்ல அவன் மேல அப்படியே சாஞ்சிடுறாங்க. சோ இதை வந்து ஹீரோ பார்த்தா என்ன ஆகும், ஆக்சுவலி வந்துட்டு இவங்க வயசான தோற்றத்துல இருக்கும்போது சாயிறாங்க. ஆனா அந்த பையன் வந்து நல்ல ஃப்ரெண்டா பாக்குறனாலே என்னமோ தெரியலங்க, அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறான். தயவு செய்து நகண்ட அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை, கொஞ்ச நேரம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்கள வந்துட்டு என்னாலையும் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரவர கண்ணோட பாக்குறாங்க. பட் இவங்க இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ அங்கிட்டு இருந்து பாத்துறாரு. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ பாக்குறதுக்குள்ள இவங்க யங் வெர்ஷனுக்கு மாறிடுறாங்க. ஆமாங்க, இவங்க பழைய நிலைமைக்கு மாறணும்னே அந்த பையனுக்கு அது தெரியும், நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல. சோ இவர் ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிய பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டேஜ் இது. சோ லவ் பண்ற அப்படின்ற மாதிரி இவனுக்கு பிடிக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பட் இங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கவுமே அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பாக்குறாரு. ஹீரோயினிய அரகுற போதையில அப்படியே திறந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகி மட்டையாயிடுறாங்க. சோ இதை பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இவ இப்படி இவனை கட்டி பிடிச்சு நிக்கிறாளே, அப்ப இவ வந்து இவனை தான் லவ் பண்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் தப்பா நினைச்சு ஷாக் ஆயிடுறாரு. சோ ஹீரோயினி இன்னொருத்தனை கட்டி பிடிச்சு நிக்கிறத ஹீரோ பாத்துறாரு. சோ இப்போ இந்த மனநிலைமை ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல, ஆல்மோஸ்ட் ஹீரோ ஷாக் ஆகி போய் நின்னுறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.